இந்த காலவெளியிலும் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்துகொள்ளும்படியாய் தேவ சமூகத்தில் இந்த வேளையில் ஆண்டவர் கிருபையை குறித்தே தொடர்ந்து இந்த நாளிலும் உங்களோடு பேசும்படியாய் தேவன் பாரப்படுத்தினார். அதைத்தான் உங்களோடு பேசும்படி விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் எல்லாருக்கும் நல்ல அதிகமாய் அறிமுகமான ஒரே ஒரு வார்த்தை. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒருமித்து நம்ம எல்லாரும் சேர்ந்து 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் சொன்ன இந்த ஒரு வார்த்தையை தான் கர்த்தர் இந்த காலவெளியிலே நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் சொல்லி அனுப்பும்படியாக தேவன் விரும்புகிறார். இந்த சூழ்நிலை, அப்போஸ்தலனாகிய பவுல் சாதாரண ஒரு மனிதன் அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உலக பிரகாரமாகவும் மிக கல்வி கற்றவர், கமாலியனின் பாதத்திலே இருந்து கல்வி கற்றவர், உலக பிரகாரமாகவும் பல சொத்துக்களுக்கு ஒரு அதிபதி என்று வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள். அது மாத்திரமல்ல, பக்தி வைராக்கியத்தின்படி நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன் என்று அவன் தன்னை குறித்து சொல்கிறான். தன்னை காட்டிலும் வயது முதியோர்களை பார்க்கிலும் மிக தேவனுடைய வார்த்தைகளை அவன் துல்லியமாய் அறிந்தவன், பக்தி வைராக்கியத்திலே சிறப்பாய் காணப்பட்டவன். அதனால்தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை துன்பப்படுத்தினான் என்பதாக நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்பு ஆண்டவரை சந்தித்த பின்பு அவருடைய வாழ்க்கையை தேவன் அவனை கொண்டு செய்த காரியங்கள் மகா பெரிய காரியங்கள் என்பதை நம்ம மறந்து விடுவதற்கல்ல. இந்த 12ஆம் அதிகாரத்தில் அவன் சொல்லும் பொழுது அவன் தேவனுடைய பார்வையிலே மிக மேன்மையான அனுபவத்தை அவன் பெற்றுக்கொண்டான் என்பதை குறித்து முதல் 4 வசனத்தில் வாசிக்கிறோம். பரலோகத்திற்கே எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவ சத்தத்தை அவன் கேட்டான் என்பதாக வாசிக்கிறோம். மனுஷர் பேசப்படாத வாக்கு கிட்டாத வார்த்தைகளை கேட்டான் என்பதாக எழுதப்படுகிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவருக்காக பல பாடுகளை சகித்தவன் என்பதாக நாம் பார்க்கிறோம். அந்த 11ஆம் அதிகாரத்திலே அவன் பல காரியத்தை அவன் சொல்கிறதை நாம் பார்க்க முடியும். இப்பேற்பட்ட பலவிதமான அனுபவங்கள், மேன்மையான காரியங்களை அடைந்தவனுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம், அது என்ன என்று நமக்கு தெரியாது. வேதத்தை வாசிக்கிறோம், அது அவருடைய சரீரத்தில் பலவீனம் என்பதாக வாசிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில இந்த போராட்டம், அவனுக்கு இருந்த இந்த பிரச்சனை, அவனுக்கு ஏற்பட்ட இந்த காரியம் அவனை தேவனுக்கு நேராக செல்லும்படியாய் வழிநடத்தினது. அவனுடைய திறமை இருந்தது, பல அனுபவம் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் வாழ்க்கையில பிரச்சனை, தனக்குடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம் அல்லது பலவீனம், ஏதோ ஒரு முள் அவனுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்தேர்ச்சியாய் தாக்கிக் கொண்டிருக்கிற வேளையிலே அவன் செய்த காரியம், தேவ சமூகத்தை அவன் நாடினான். அவன் தேவ சமூகத்தை நோக்கி ஜெபிக்கும்படியாக அது அவனை வழிநடத்தினது என்பதாக இந்த வசனம் சொல்கிறது. இங்கே நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்பொழுது நம்ம ஆங்காங்கு ஓடுவதல்ல, அல்லது நம்முடைய திறமையினாலே சமாளிப்பதல்ல, தேவ சமூகத்திலே வரும்படியாய் தேவன் எதிர்பார்க்கிறார். இவ்வளவு பெரிய அப்போஸ்தலன் அவன் தேவனுடைய சமூகத்திலே அவன் வந்து அந்த 8ஆம் வசனத்தை அவன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரை செய்தாங்க வேண்டிக் கொண்டேன், ஜெபித்தான். உடைய பிரச்சனையில என்ன என்று தெரிய முடியாது. பல்வேறு போதகர்கள், வேத பண்டிதர்கள் பலவிதமாய் அது வியாக்கியானம் பண்ணுகிறார்கள், அது நமக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு காரியம் அவனுடைய வாழ்க்கையில போராடிக்கொண்டே இருந்த ஒரு நிலைமை, அவனை தாக்கிக் கொண்டே இருந்த ஒரு நிலைமையிலே அவன் தேவ சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிறான். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும். யோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரம்
7ஆம் வசனத்திலே யோபு சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிற வார்த்தை வாசிக்கும். யோபுவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மனுஷன் வருத்தம் அனுபவிக்க நினைச்சானுங்க. அப்ப அந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் என்ன இருக்குன்னு வாசிக்கிறோம். வருத்தம் இருக்கிறது, வேதனை இருக்கிறது, வேதனை இருக்கிறது, சரீரம் இருக்கும் பொழுது நோவு இருக்குன்னு எழுதப்படுகிறது. ஆகவே ஆண்டுடைய பிள்ளைகளை குறித்து சொல்லும் பொழுது பிலிப்பியர் நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பிலிப்பியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிங்க. கிறிஸ்துவத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டுகிறது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாடுகளே இல்லை, கஷ்டங்களே இல்லை, உபத்திரவங்களே இல்லை என்பதல்ல, அவர்களுக்கும் பாடுகள் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அவைதான் பவுலும் ஒரு விசேஷித்த ஒரு மனுஷனாய் காணப்பட்டாலும் அவன் நம்பி போல மனிதனாய் அவன் இருந்ததினாலே அவனுக்கும் அந்த வருத்தங்கள், வேதனைகள் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, என் கிருபை உனக்கு என்ன செய்யும் போதும். இந்த காலில் கத்தராத்தான் நமக்கு சொல்ல வருவார். நீ வாழ்க்கையில என்ன போராட்டங்களுடைய போயிருக்கோன்னு தெரியாது, சரீரத்தில் நீங்கள் என்ன பலவீனத்தோடு இருக்கணும் தெரியாது, எப்பேற்பட்ட காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை தாக்கி கொண்டிருக்கணும் தெரியாது. நான் அந்த காலில் கத்த சொல்லுகிற ஒரு காரியம் என்ன சொன்னால், என் கிருபை உனக்கு என்ன செய்யும் போதும். பவுலுடைய வாழ்க்கையில் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை அவன் பெற்றுக்கொண்ட பின்பு அவனுடைய வாழ்க்கையிலே அந்த கிருபை அவனுக்கு போதுமானதாய் காணப்பட்டது. எல்லா காரியத்திலும் அவனுக்கு போதுமானதாக காணப்பட்டது என்பதை நம்ம பார்க்க முடியும். அவே தேவனுடைய கிருபை இந்த காலவெளியிலே எனக்கு உங்களுக்கும் போதும். புலம்பல்ல வாசிக்கிறோம், நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபையே என்று எழுதப்பட்டதை வாசிக்கிறோம். நாம் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய கிருபை. இந்த கிருபையை தேவன் நமக்கு அளிக்கிறார் என்பதை வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த கிருபையை நாம் சம்பாதிக்கிறதல்ல, நம்முடைய வாழ்க்கையில நாம் இதை எந்த விதத்தில் என்று பவுல் சொல்லும் பொழுது வார்த்தையை திரும்ப திரும்ப சொன்ன ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபை, எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபை. அப்ப தேவ கிருபையை தேவன் தான் நமக்கு அளிக்கிறார். God only தருகிறார், அவர் மாத்திரம் தர முடியும். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபை. இதை பவுல் அவன் சொல்லுவதை பார்க்கிறான். ஆனா ஏன் சொன்னான்னா, ஆண்டவர் சொன்னார், உனக்கு என் கிருபை உனக்கு என்ன செய்ப்பா போதும் சொல்லிட்டாரு. அதனால எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை. கலாத்திய நிருபம் 5ஆம் அதிகாரம், கலாத்திய நிருபத்திலும் பவுல் சொல்லுகிற ஒரு சில வசனங்களை நான் பார்க்கலாம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை பாருங்க, அந்த கிருபைன்னு இடத்துலாம் பவுல் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை. எபேசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த கிருபை எனக்கு என்ன அளிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை. அதே இதுல 11ஆம் வசனம். இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படி நிருபத்தை நீங்க வாசித்து போனீங்கன்னா இன்னும் சில இடங்களில் சொல்றார், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை. காரணம், ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாரு, என் கிருபை உனக்கு என்ன செய்யும் போதும்பா. அந்த கிருபை அவனுக்கு போதுமானதாய் காணப்பட்டது. இந்த காலவெளியிலே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அளிக்கிற இந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு அது போதும். நீங்க பார்த்தீங்கன்னா 119ஆம் சங்கீதம் 149ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். 119ஆம் சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 149ஆம் வசனம். உம்முடைய கிருபையின்படி ஜெபத்தை கேட்கிறதே ஆண்டவர் கிருபையினால்தான் சொல்லுகிறார். நம்முடைய கிருபையின்படி என் ஜெபத்தை என்ன செய்யுங்க கேளுங்க ஆண்டவரே. இன்னும் அதே அதிகாரம் 88ஆம் வசனம். உங்களுடைய கிருபையின்படியே என்ன செய்யுங்க உயிர்ப்பீங்க. பாருங்க, எல்லாமே கிருபைதான்.
கிருபையின்படியே என்னை உயிர்ப்பீங்க. 76 வசனம். உங்களுடைய கிருபை என்ன செய்யட்டும்? தேற்றட்டும். உயிர்ப்பிப்பது, நம்முடைய ஜெபத்தை கேட்பது, நம்மை தேற்றுவது எல்லாம் ஆண்டவருடைய கிருபை. ஆண்டவர் ஒரே வார்த்தையில் பவுல் சொன்னாரு, என் கிருபை உனக்கு என்ன செய்யும்? போதும். இந்த காலவெளியிலே திறந்த உள்ளத்தோடு இந்த வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில பல நிலைமைகள், பல சூழ்நிலைகள், பல கேள்விகள், பல போராட்டங்கள், பல பலவீனங்கள், எல்லாவற்றையும் மத்தியிலும் ஆண்டவர் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும். பவுலுக்கு அந்த ஒரு வார்த்தை அப்படியே எல்லாவற்றையும் சப்சைட் ஆக்கி விட்டது, எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி விட்டது, எல்லாவற்றையும் அவனுக்கு கீழாக கொண்டு போய் விட்டது. அவே இந்த காலவெளியிலே அந்த கிருபை நமக்கு போதும். அதான் பவுல் அவர் சொல்லும்போது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார். வாசியாப்போம். நான் இருக்கிறது எதனால இருக்கிறேன்? தேவ கிருபையினாலே இருக்கிறேன். ஏன்னா ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாரு, என் கிருபை உனக்கு போதும் சொல்லிட்டாரு. இப்ப நான் இருக்கிறது எதனால இருக்கிறேன்? இப்ப தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த காலவெளியிலே தேவ கிருபை எனக்கு போதும் என்று சொல்லி உடைய இதயத்திலே பவுல் ஏற்றுக்கொண்டது போல அந்த கிருபையை ஏற்றுக்கொள்வோமானால் ஒரு நாள் சொல்லலாம், நான் இருக்கிறது இப்ப தேவ கிருபையினாலே இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படி வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள் பிறகு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், கிறிஸ்துவுக்காக அவன் பட்ட பாடுகள், அவன் அடைந்த நெருக்கங்கள், அவன் கடந்து சென்ற உபத்திரவத்தின் பாதைகள், ஏராளமான காரியம், ஏராளமான காரியம். ஆனா எல்லா காரியத்திலும் அவன் சொல்லுகிறது, நான் இருக்கிறது எதனால இருக்கிறப்ப தேவ கிருபை. அவருடைய படிப்பு இருந்தது உண்மைதான், நல்ல அனுபவம் இருந்தது உண்மை, நல்ல விதமான அறிவு இருந்தது உண்மை. ஆனா அதனால அல்ல, நான் தேவ கிருபையினாலே என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். வாழ்க்கையில் இந்த வருஷத்தின் முடிவு நாட்கள் வந்திருக்கிற நாம், இந்த வருஷத்தில் மாத்திரமல்ல, நீ வரப்போற நாட்களும் நமக்கு இந்த கிருபை போதுமானது, இந்த கிருபை போதுமானது. அதனால்தான் அவர் சொல்றாரு, நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொன்ன ஒரு 2 காரியத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் நிருபத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 1:12. தேவனுடைய கிருபையினாலே நாங்கள் உலகத்திலேயும் உங்களிடத்திலேயும் எப்படி நடந்தான்னு சொல்கிறாரு? திவ்ய உண்மையோடு நடந்தாமாப்பா, உங்களை ஏமாற்றுவதாய் அல்ல, திவ்ய உண்மையோடு ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை, உங்களுக்கு ஒரு மாதிரியான வாழ்க்கை, உங்க முன்னால தைரியமாய் நான் நிற்கக்கூடிய வாழ்க்கை எப்படின்னு சொன்னா கிருபையினாலே, கிருபையினாலே சொல்கிறான். அதாங்க சொல்றான் வார்த்தை. ஆண்டவர் கிருபை போதும் சொல்றாரு. இப்ப நான் இருக்கிறது தேவ கிருபையினால இருக்கிறேன். மற்றவர்களுக்குள்ளேயும் சரி, உங்களுக்கு முன்னாலும் சரி, திவ்ய உண்மையோடு நான் இருக்கிறேன்னு சொன்னா தேவனுடைய கிருபை என்று சொல்லி அவன் சொல்ல பார்க்கிறோம். இந்த காலவெளியிலே நம்முடைய வாழ்க்கை இந்த கிருபை ஒரு சாட்சியாய் நிற்கும்படியாய் நம்மை வழிநடத்தும். அது மாத்திரமல்ல, ஊழியத்தின் காரியத்துக்குள் சொல்லும் பொழுது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். ஒன்னு கொரிந்தியர் 3:10. புத்தியுள்ள சிற்பாசாரியை போல பார்த்தீங்களா, நான் இந்த ஊழியத்துக்கு பல சபைகளுக்கு பல காரியத்துக்கு நான் அஸ்திவாரத்தை போட்டேன். எப்படின்னு சொன்னா எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையினாலே. பாருங்க, அவனுடைய ஜீவியத்தை குறித்து சொல்லும் பொழுதும் ஊழியத்தை குறித்து சொல்லும் பொழுதும் கிருபையினாலே என்று சொல்ல, திவ்ய உண்மையோடு நடந்தோம், சாட்சியாய் வாழ்ந்தோம். இவருடைய வாழ்க்கை ஒரு மாதிரியான வாழ்க்கையாக இருந்தது. அதற்கு காரணம் தேவ கிருபை. அது மாத்திரமல்ல, இந்த ஊழியம் பல இடங்களில் அஸ்திவாரத்தை போட்டிருக்கிறேன். அதுக்கெல்லாம் காரணம் தேவனுடைய கிருபைதான் என்று அவன் சொல்றதை பார்க்கிறோம். காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு நாளிலே அவன் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்ட ஒரு வார்த்தை, என் கிருபை உனக்கு போதுமாப்பா. அந்த கிருபை அவனுக்கு போதுமானதாய் காணப்பட்டது. அவன் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் அவனுக்கு போதுமானதாக காணப்பட்டது. அப்போ பவுலுக்கு அந்த கிருபை போதுமானதாக காணப்பட்டிருக்குமானால்
இந்த காலையில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளுக்கும் தேவ கிருபை நமக்கு போதுமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை இந்த கால் ஏற்றுக்கொள்ளும். தனிப்பட்ட வாழ்க்கையானாலும், குடும்பமானாலும், படிப்பானாலும், தொழிலானாலும், வேலையானாலும், வரக்கூடிய காலமானாலும், எந்த காரியமானாலும் சரி, ஆண்டவருடைய கிருபை எனக்கு போதுமானது. அது பவுலுக்கு போதுமானதாக காணப்பட்டது. வாழ்க்கையில இந்த கிருபை போதுமானதாக காணப்பட்டிருக்குமானால், இந்த கடைசி நாட்களில் வாழ்கிற நமக்கு ஆண்டவருடைய கிருபை போதுமானது. ஆண்டவருடைய கிருபை நமக்கு போதுமானது. கிருபை 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 என்று சொல்லும் பொழுது, கிருபை என்றால் என்ன என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். கிருபை என்பதற்கு பல டெபினிஷன் இருந்தாலும், தேவ மனிதர்கள் தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கிருபை என்று சொன்னால் தகுதியற்றவனுக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு சலுகை, தகுதியற்றவனுக்கு காணக்கூடிய தயவு, தயவு, அது தகுதியற்றவனுக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு ஆதரவு. அதுதான் கிருபை. எந்த விதத்தினேலும் தகுதி இல்லை, அந்த ஆண்டவர் நமக்கு அவர் சலுகை செய்கிறான்னு சொன்னால் அது தேவனுடைய கிருபை. இஸ்ரவேலினுடைய வாழ்க்கையில நான் பார்க்கும் பொழுது, கானானுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு எந்த விதமான தகுதி இல்லாத முறுமுறுத்தார்கள், குறை சொன்னார்கள், பல காரியத்தை செய்தாங்க. ஆனாலும் அவர்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கர்த்தர் கொண்டு வந்தார். தேவனை சந்தித்தார், அற்புதத்தை செய்தார், அதிசயத்தை செய்தார். It is all God's grace. அதெல்லாம் தேவனுடைய கிருபை. ஆண்டவர் சொன்னார், மோசேயை பார்த்து, நான் கொன்று போடுறேன், உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குறேன் அப்படின்ற நிலைமைக்கெல்லாம் உள்ளாக்கப்பட்ட ஜனங்கள். ஆனாலும் தேவன் அவளுக்கு இறங்கினார், எல்லா காரியத்தையும் செய்தார், நன்மையானதை கட்டளையிட்டார். That is God's grace. அதுதான் தேவனுடைய கிருபை என்பதை நம்ம அறிந்துள்ளோம். இன்னொன்று, நம்முடைய இயற்கையான எபிலிட்டி, நம்முடைய இயற்கையான திறமைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்வதற்கு கொடுக்கப்படுவதுதான் தேவ கிருபை. நம்முடைய படிப்பு, நம்முடைய அறிவு எல்லாம் ஒரு லிமிட்டேஷன், ஒரு வரையறைக்குட்பட்டது. இந்த வரையறைக்கு மேல என்னை கொண்டு சில காரியம் நடக்கணும், அது ஆண்டவருடைய கிருபை. அவே இன்னொரு காரியம் சொல்லலாம், நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ பாவங்கள் செய்தோம், தேவனுக்கு விரோதமாய் செய்தோம், கீழ்ப்படியாமல் போனோம். இன்றைக்கோ நமக்கு ஏற்பட்ட ஆபத்திலே மரித்து போயிருக்க வேண்டும், இல்லாமல் போயிருக்க வேண்டும். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறார். அவ்வளோ காரியங்கள் அவர் செய்திருந்தாலும் உயிரோடு இருக்கணும்னு சொன்னா, that is God's grace. அதுதான் ஆண்டவருடைய கிருபை, அது ஆண்டவருடைய கிருபை. அவே இந்த காலவெளியிலே அந்த கிருபை இன்னும் நமக்கு அளவில்லாமல் தரும்படியாய் தேவன் விரும்புகிறார், இந்த கிருபையை தருகிறார். இந்த காலிலே தேவன் யாருக்கு அந்த கிருபையை அளிக்கிறார் என்பதை குறித்து சில வார்த்தையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். பவுல் சொல்லுவாங்க, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை என்று திரும்ப 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 சொல்வதை பார்க்கிறோம். தேவன் தான் இந்த கிருபையை அளிக்கிறார். யாருக்கு இந்த கிருபையை கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்திருப்போமானால், இந்த காலவெளியிலே அவருடைய கிருபை அவரிடத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தகுதியான ஒரு வாழ்க்கையை நம்ம உடையோமானா, நான் சொல்லுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் இந்த கிருபை நமக்கு அது போதும். எல்லா சூழ்நிலைகளையும் இந்த கிருபை நமக்கு போதும். எல்லா காரியங்களுக்கும் இந்த கிருபை நமக்கு போதும். ஆவே இந்த அளிக்கப்படும் கிருபை, கர்த்தர் அளிக்கிற கிருபை, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை, ஆண்டவர் அதை அளிப்பதற்கு நமக்கு ஆயத்தமா இருக்கிறார். சோ அவரிடத்தில் தான் கிருபை பெற்றுள்ளது. வேற விதத்தில் there is no shortcut, வேற குறுக்கொழியே கிடையாது. வேற யாரும் கிருபை தர முடியாது. இயேசுவில் மாத்திரம்தான் அந்த கிருபை, அவர்தான் அந்த கிருபையை தருகிறார். சோ அவரிடத்தில் அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அவர் அளிக்கக்கூடிய அந்த கிருபையை நானும் நீங்களும் அடைய வேண்டுமானால், வேதம் சொல்லுகிற சில வழிமுறைகள் உண்டு. அந்த கிருபையை சொல்லும் பொழுது அடுத்த போல அநேகர் கிருபையை விருதாக்கி விட்டார்கள், மாயினால போக்கிவிட்டால் சொல்லப்படுகிறது. இந்த கால அதை நான் சொல்ல விரும்பல. இந்த காலவெளியிலே நான் சொல்ல விரும்புகிற வார்த்தைனா, தேவன் அளிக்கிற கிருபையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்?
என்பதைத்தான் இந்த காலிலே சில வசனங்களை சுட்டிக்காட்டி நான் முடிக்கும்படியாய் நான் விரும்புகிறேன். 86ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நான் வாசிப்போம். 86ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். நல்லா கவனிங்க. ஆண்டவர் நல்லவர், அது மாத்திரமல்ல, அவர் எப்படிப்பட்ட சொல்லப்படுகிறது? மன்னிக்கிறவர். உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவர். அப்ப யாருக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார்னா, தம்மை நோக்கி என்ன செய்கிறவர்கள்? கூப்பிடுகிறவர்கள். நான் பவுலுடைய வாழ்க்கையை பார்த்தோம். நான் பவுலுடைய வாழ்க்கையை சொன்னேன். பெரிய திறமசாலி, பக்தி வைராக்கியத்தின்படி பயங்கரமா பக்தி வைராக்கிய உடையவன், படிப்பறி உள்ளவன், எல்லா காரியத்தையும் உடையவன் தான். ஆனா அவருடைய பிரச்சனையில, தனக்கு இருந்த நெருக்கத்துல, அந்த முள் அவனுக்கு வேதனை கொடுத்த வேளையிலே அவன் தேவ சமூகத்தை நோக்கி நான் வேண்டிக் கொண்டேன்னு சொல்கிறான். ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி வந்தான். வேறு காரியம் செய்திருந்தால் அந்த கிருபை பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த அழிக்கப்பட்ட அவன் சொல்கிறான், நான் ஆண்டவர் நோக்கி ஜெபித்தேன். அப்பதான் அவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு என்ன செய்யும்? போதும் அப்பா, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும் என்று ஆண்டவர் சொன்னதை பார்க்கிறோம். இந்த காலவெளியிலும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் நம்ம ஓடிட்டே இருக்க வேண்டாம். தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஒவ்வொரு நாள் அவருடைய கிருபை நோக்கி ஆண்டவரே என்று தேவ சமூகத்தை நோக்கி நான் ஜெபிப்போமானால் ஆண்டவர் அந்தந்த நாளுக்குரிய கிருபையினால கர்த்தர் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. புலம்பல்ல வாசிக்கிறோம், காலைதோறும் அவருடைய கிருபை எப்படிப்பட்டதா இருக்கிறது? அப்ப இன்னைக்கு நாம் கிருபை பெற்றுக் கொண்டோமானால் இந்த கிருபையை வைத்துக் கொண்டு நாளைக்கு என்ன செய்ய முடியும்? ஓட்ட தனிச்சு ஓட முடியாது. ஒவ்வொரு நாளும் காலையில் ஆண்டவரே இப்படி புதிய கிருபை, ஒவ்வொரு நாளும் புதிய கிருபை, ஒவ்வொரு நாளும். அதான் தேவன் பிள்ளைகள் தேவ சமூகத்தில் காலையில் ஜெபிக்க வேணும். அன்னைக்கு வேலை ஸ்தலத்தை போகும்பொழுது என்ன நடக்கும் தெரியாது, பிரயாணம் பண்ணும் பொழுது என்னன்னு தெரியாது, என்ன காரியம் நடக்கும் நமக்கு தெரியாது. ஆண்டுடைய கிருபையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டுடைய கிருபை பெற்று அதனால காலையில் எழும்பி ஆண்டவரே நாளுக்குரிய கிருபையை தாங்கப்பா. என்ன சொல்றாங்க, எனக்கு வேலை பழுவு அதனால ஜெபிக்காம போட்டோம். இல்ல, உங்க வேலை அதிகமாக இருந்தாலும் தேவ சமூகத்தில் தேவ கிருபைக்காய் ஜெபிப்பீர்களானால் அந்த நாள் முழுவதும் அவருடைய கிருபை உங்களை தாங்கிறதாய் காணப்படும். ஹல்லேலூயா. ஏன்னா நமக்கு தெரியாது நாள்ல எதை சந்திக்க போகிறோம், எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க போகுது, உண்மையை நமக்கு தெரியாது. அதனால அந்த கிருபையை கேட்கணும். ஆண்டவரே இந்த நாள்ல ஒரு புதிய கிருபை தாங்கப்பா, புதிய கிருபை தாங்காண்டு, புதிய கிருபை தாங்காண்டு. ஒவ்வொரு நாளும் அந்த புதிய புதிய கிருபையை நாம் பெற்று பழகிவிட்டோம்னு சொன்னால், நான் சொல்றது போல இந்த உலகத்தில் வருத்தங்கள் இருக்குது, பிரச்சனை இருக்கு, போராட்டங்கள், வேலையில இந்த நாட்டில் வேலை செய்வது கடினமான காரியம், பிரஷர்ஸ், அழுத்தங்கள், பல காரியம் இருக்கு. ஆனாலும் அது மத்தியில அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாய் காணப்படும். ஹல்லேலூயா. அவே காலையில் எழும்போம், ஆண்டு நோக்கி கேட்போம். அவர் நோக்கி கூப்பிடுவர்களுக்கு தேவன் கிருபை உள்ளவராக இருக்கிறார். அவர் கிருபை அளிக்கிறார். ஆண்டவரே கிருபைதான், 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 கிருபைதாங்க. வேறொன்று காரியத்தை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த கிருபை நமக்கு போதுமானது. இன்னைக்கு நாம் அதை கேட்க வேண்டிய காரியத்தை கேட்க மற்ற எத்தனையோ காரியத்தை கேட்கிறோம். அதை செய்யுங்க ஆண்டவரே, இதை செய்யுங்க ஆண்டவரே, கேட்பது தவறல்ல. ஆனா எல்லாத்துக்கும் மேல மிக முக்கியமான காரியம் ஆண்டவரே இப்படி கிருபை என்ன செய்யும் தாரும். நம்ம போன மாசத்துல வாசித்து முடிச்சோம். மோசேயின் ஜெபத்துல 90 சங்கீதம் வாசித்து முடித்தோம். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி இந்த காலையிலே இப்படி கிருபையால் என்ன செய்யணும்? திருப்தியாக்க ஆண்டவரே, இப்படி கிருபையால் திருப்தியாக்கமாப்பா என்று காலையில் அவருடைய கிருபையை நாம் கேட்போமானால் அந்த கிருபையினால திருப்தி ஆக்குவார். அன்னைக்கு எத்தனை காரியங்கள் வந்தாலும் நாம் அந்த நாளை முடிக்கும் பொழுது திரும்பி பார்க்கும் பொழுது நான் நன்றி சொல்லுவோம். எப்படி நான் கடந்து வந்தேன், எப்படி இந்த காரியத்தை முடித்தேன்னு தெரியாது. அந்த எபிலிட்டி, அந்த திறமையை, அந்த கிருபையை தேவன் நமக்கு தந்திருப்பார். ஆவே அவர் நோக்கி ஜெபிக்கிற அவர். அதனாலதான் தாவீதுடைய வாழ்க்கை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த கிருபையை அதிகமாக ருசி பார்த்தவன். என் ஜீவனை பார்க்கலும் கிருபை எப்படிப்பட்டது? அதனால சொல்ல அதிகாலையிலே தேடுற ஆண்டவரே, ஏன் எப்படியாவது கிருபையை பெற்றுக்கொள்ளணும், ஆண்டோடைய கிருபையை நான் வாங்க வேண்டும். அந்த நாள்ல தேசத்துல என்ன நடக்கும் தெரியாது, எப்படிப்பட்ட காரியம் தெரியாது. ஆனா ஆண்டோடைய கிருபையை அடையணும். அந்த கிருபை அவனை தாங்கினது. தேவன கிருபை அவனை விட்டு விலக்காம இருந்தார் என்பதை கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம். இந்த கால்வெளியிலே அவரை நோக்கி நாம் ஜெபிப்போம், ஆண்டு நோக்கி வேண்டுவோம், அவருடைய கிருபை உண்டாகும்.
அடுத்து 32ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 32:10. கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை என்ன செய்யும்? சூழ்ந்து கொள்ளும். அப்ப யாருக்கு இந்த கிருபை அளிக்கப்படுகிறது? கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்பணும், அந்த பாட்டை படணும். நம்புகிறவன் பாக்கியவான், வெட்கப்பட்டு போக மாட்டான், பிரச்சனை அசைக்கப்பட மாட்டான், எல்லாருக்குள்ளும் தேவனுடைய நன்மையை பெறுவான், அவன் சொல்லித்திருப்பான். கர்த்தரை நம்புகிறவன் அவன் கிருபை சூழ்ந்து கொள்ளுமா. யோசிப்பார். ஆண்டவரை நம்புகிற நம்பிக்கை நம்முடைய திறமை இல்லை. ஒருவேளை நமக்கு ஆண்டு கிருபை கொடுத்திருக்கலாம், திறமை கொடுத்திருக்கலாம், அறிவு கொடுத்திருக்கலாம், ஞானம் கொடுத்திருக்கலாம். எல்லாவற்றுக்காக ஆண்டுக்கு நன்றி, ஸ்தோத்திரம், அதுக்கு நன்றி உள்ளா இருப்போம். ஆனா நம்முடைய காரியங்களை செய்வதில்லை. ஆண்டு நம்பி இருக்கணும். ஆண்டவரே, இந்த நாளுடைய படிப்பின் காரியத்தில் உதவி செய்யும், என் வேலையின் காரியத்தில் உதவி செய்யும், என்னுடைய தொழில் எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரை நம்பி இருப்போம். ஆனால் அவர் நம்பி இருக்கிறவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். நம்பி இருக்கிறவனையும் கிருபை சூழ்ந்து கொள்ளுமா. என்ன அருமையான வார்த்தை. யோசிப்பார். அவர் நம்புவோம். எல்லா சூழ்நிலைகளும் எல்லா சந்தர்ப்பத்திலும் நம்ம நம்புவோம். தாவீது கர்த்தரை நம்பி இருந்தோம் என்பதை மறந்து இருக்கிறோம். அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீரே என் நம்பிக்கை ஆண்டவரே. என் வில்ல நம்ப மாட்டேன், என் ஈட்டியை நம்ப மாட்டேன், என் நம்பிக்கை யார் தான் ஆண்டவரே? நீர்தானப்பா, நீர்தான் ஆண்டவரே. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்பி இருந்தான். அதனால ஆண்டவர் அவனுக்கு ஏற்பட்ட எத்தனையோ தீமைகள், சவுலினால் ஏற்பட்ட ஆபத்துக்கள் எல்லாவற்றிலிருந்தும் தேவனை தப்புவித்தார், தேவனை பாதுகாத்தார். காரணம் தேவனுடைய கிருபை, தேவ கிருபை. இந்த கால்வடையிலே அவரை நம்புவோம், அவர் முழுமையாய் நம்புவோம். நம்பிக்கைன்னு சொல்லும்போது யோபு சொன்னது போல, என் அவர் கொன்று போட்டாலும் அவர் எப்படி இருப்பேன்? நம்பிக்கையாயிருப்பேன். அதுதான் நம்முடைய நம்பிக்கை. அந்த ஒரு நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் மேல நமக்கு தேவை. ஆண்டவரை இடைவிடாமல் நம்பிக்கை. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அவரை பத்தி சொல்லப்படுற வார்த்தை வாசிக்க. ஏசாயா 26:4 வாசியாப்போம். கர்த்தரை என்றென்றைக்கும் என்ன செய்யுங்க? நம்புங்கள். அந்த யெகோவா எப்படி இருக்கிறாரா? நித்திய கண்மலையா இருக்கிறாரு. அவர் மாற மாட்டாரு, மாறுவதில்ல, நிலைத்திருக்கிறார். ஆகவே என்றென்றைக்கு நம்புங்கள். எல்லா சூழ்நிலையிலும் நம்ம நம்புவோம். அவருடைய கிருபை நமக்கு தாராளமாக அளிப்பார், தாராளமாக கர்த்தர் அளிப்பார். அவர் நம்புவோம். நம்முடைய வாழ்க்கையின் எந்த வேறொரு காரியத்தை அல்ல, கர்த்தரையே நம்ம நம்பி அப்படி வாழ்க்கை இருப்போம். 103ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. அவருக்கு பயப்படுகிற மேல் அவருடைய கிருபை என்ன செய்தவர்? அவ்வளவு அளவில்லாத பெரிய கிருபை தருகிறார். அவருடைய கிருபை அவரிடத்தில் நம்ம அடைய வேணும் சொன்னால், அவருக்கு பயப்படுகிற மேல், கர்த்தருக்கு பயப்படுற பயம். யாருக்கு இந்த உலகத்தில் பயந்தாலும் பயப்படாட்டாலும் நாம் தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு அவசியம். தேவனுக்கு பயப்படுற பயம். தேவனுக்கு பயப்படுவோமானால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கீழ்ப்படிவோம், சொல்லாத காரியங்களை விட்டு விலகுவோம். தேவனை பார்க்கிறார் என்கிற உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அவளுக்கு தேவன் அளவில்லாத கிருபை தருகிறார், அளவில்லாத கிருபை. அந்த தேவனுக்கு பயப்படுற பயம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகட்டும். இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் அற்றுப்போன ஒரு நிலைமையில நம்ம வாழ்ந்துகிட்டதை பார்க்கிறோம். எந்த பயமும் இல்லை இன்னைக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகிவிட்டது. இன்றைக்கு நானும் நீங்களும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தினால நிரப்பப்படுவோம். அப்பொழுது தேவன் தம்முடைய கிருபையை நமக்கு அளவில்லாமல் அவர் தருவார். அளவில்லாத கிருபை நமக்கு உண்டாகும். 2 வசனத்தை சொல்ல விரும்புகிறேன். நீதிமொழி புத்தகம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீதிமொழிகள் 14:22.
ஆண்டவர் இந்த கிருபையை யாருக்கு அளிக்கிறார்னா, நன்மையை நாம் யோசிக்க வேண்டும். நம்முடைய தாட் லைஃப், நம்முடைய நினைவு மண்டலத்தில் நன்மையானதையே நாம் நினைக்க வேண்டும், தீமையான காரியத்தை அல்ல. சத்துரு பல தீமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து போடலாம். பல தீமையான எண்ணங்கள், தீமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகலாம். நம்முடைய சிந்தனை வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் எதையே நினைக்க வேண்டும்? நன்மையே நினைக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மை. எங்க ஆபத்து வந்துடும், எங்க ஆக்சிடென்ட் வந்துடும், எங்க பிரச்சனை வந்துடும், எங்க அது வந்துருமா இது வந்துருமா? இல்லை, என் ஆண்டவர் நடத்துவார், ஆண்டவர் நன்மையான தருவார். தாவீது சொல்வார், கர்த்தர் எனக்காக யாவை நினைச்சுவாராங்க செய்து முடிப்பார். அவர் என்னை பாதுகாக்கிற கர்த்தர், இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் எல்லா தீங்கு விலக்கி காப்பார். தீமை நிறைந்த உலகம் தான், பிரச்சனை நிறைந்த உலகம், பாடு நிறைந்த உலகம். எனக்கு அது வந்துருமா இது வந்துருமா அப்படி வந்துருமா இப்படி வந்துருமா? அப்படி அல்ல, நன்மையானதே நினைக்க வேண்டும். காரணம் வேதம் சொல்றது, ஒரு மனுஷன் எப்படி நினைக்கிறானோ அப்படிதான் இருக்க போகிறான். நாம் நன்மையை நினைப்போமானால் நமக்கு தேவன் நினைத்து கொடுக்கிறாரப்ப கிருபையை தருகிறார், அளவில்லாத கிருபையை தருகிறார். நன்மையான காரியம் சிந்திப்போம். தீமையான எண்ணங்கள், பயமுறுத்துகிற காரியங்கள், சாத்தான் தருகிற காரியம், சந்தேகத்தை எழுப்புகிற காரியம், பிசாசு தருகிற காரியம். நம்முடைய ஆண்டவர் அல்ல, ஆண்டவர் பயமுறுத்தல் அல்ல, ஆண்டவர் பயத்தின் ஆவியை நமக்கு தரல. எதை பார்த்து பயப்பட? உலகத்தில் நடக்கத்தான் செய்யும். ஆனால் நாம் நன்மையான காரியம், பாசிட்டிவா நேர்மறையான காரியங்களை யோசிப்போம். ஒரு காரியத்தை பார்த்தோம், ஐயோ எனக்கு அப்படி ஆயிருமோ, இங்க அப்படி வந்துருமோ, அங்க போயிருமோ? இல்லை, என்னுடைய வாழ்க்கை அப்படி. நான் ஆண்டோடைய பிள்ளை, என கர்த்தர் அவருடைய கையில என்னை வரைந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் பார்த்தோம், அவருடைய உள்ளங்கையில் நினைச்சப்பட்டிருக்கிறோம், வரைக்கப்பட்டிருக்கிறோம், வரையப்பட்டிருக்கிறோம். ஒருவரும் என் கையிலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது என்று சொல்லப்படுகிறது. ஒரு தீங்கு நம்மை அணுக போவதில்லை. ஆகவே நம்முடைய சிந்தனை வாழ்க்கை நன்மையானதையே எண்ணட்டும், நன்மையானதையே எண்ணட்டும். அப்பொழுது ஆண்டவர் நமக்கு அளவில்லாத கிருபையை அவர் நமக்கு தருகிறார். கடைசியாக யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதான் பார்த்தீங்களா, அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாராம். யாருக்கா? தாழ்மை உள்ளவர்களுக்கு. those who humble themselves, நம்மை நாமே தாழ்த்தரும். நான் சொன்னேன், பவுலுடைய வாழ்க்கையை பார்க்க முடியும். பவுல் பெரிய கல்விமான், எல்லா திறமசாலி, ஆனா எல்லாம் நாங்க துடைத்த போடுகிற கந்தையை போல இருக்கிறோம்னு சொல்லுகிறான். எல்லாத்திலும் மேன்வாராட்ட இடம் உண்டு. நான் அப்படி செய்ய மாட்டேன், புத்தியினால நான் கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே மேன்மை பாராட்டுவேன் சொல்கிறான். இந்த காலவடையிலே தேவன் நமக்கு அளிச்சிருக்கிற எல்லா காரியத்துக்காக ஸ்தோத்திரம். அந்த வசனத்தில் முன்பது சொல்லப்படுகிறது, பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் செய்யாரா ஏத்திக்க. அது மிக பயங்கரமான ஒரு காரியம். தேவன் ஏத்து நிற்பார், ஆனால் யாரால தாங்க முடியும் பாருங்க. தேவன் ஏத்து நிற்பார், ஆனால் யாரால் நிற்க முடியும்? வேண்டாம். தேவ சமூகத்தை அர்ப்பணிப்பு, கர்த்தருடைய சமூகத்தை தாழ்த்துவோம், நம்மை நாமே தாழ்த்துவோம். தேவன் அவளுக்கு கிருபை அளிக்கிறாரே. சோ இந்த கிருபை நமக்கு அளிக்கப்படுகிறது. தேவ சமூகத்தை நோக்கி நம்ம கூப்பிடுவோம், நம்புவோம், பயப்படுவோம், நன்மையான காரியத்தையே நம்முடைய சிந்தனையில கொண்டு வருவோம், நம்மை தாழ்த்துவோம். அது மாத்திரமல்ல, நான் சொன்னது போல ஒவ்வொரு நாளும் இந்த கிருபையை பெற்றுக் கொள்வதற்கு எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே எழுதப்படுகிறது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம், இரக்கத்தை பிறகும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையால். ஏற்ற காலத்தில், கவனிங்க, எந்தெந்த நேரத்துக்கு எந்தெந்த கிருபை வேண்டும் அந்தந்த கிருபை ஆண்டவர் தருவார். எந்த காரியத்தை செய்வதற்கென்று அந்த காரியத்துக்கென்று தேவன் கிருபை தருவார். எந்த வேலைக்கென்று அவர் சொல்ல பார்த்தீங்களா,
ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையும். ஏற்றது அக்யூரேட் டைம், சரியான நேரத்தில் அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு தைரியமாய் எங்க செல்ல பொழுது the throne of grace, கிருபாசன தண்டை. யோசிச்சு பாருங்களேன், வார்த்தையை நான் தியானிச்சு பார்க்கிறேன். கிருபாசனம், அந்த throne of grace, அவருடைய சிங்காசனமே கிருபையினால் உண்டாக்கப்பட்ட அந்த சிங்காசனம். அதற்கு முன்பதாக நாம் வருகிற வேளையிலே எந்த நேரத்துக்கு எந்த கிருபை வேண்டுமோ அந்த கிருபையை அவர் என்ன செய்றாங்க? தருகிறார். எந்த சூழ்நிலைக்கு எந்த கிருபை வேணுமோ அந்த கிருபையை அவர் தருகிறார். இந்த காலவெளியிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய கிருபை போதுமானது. இந்த கிருபை தான் கத்த அந்த காலவெளி சொல்றாரு, என் கிருபை உனக்கு என்ன செய்யும்? போதுமாப்பா, என் கிருபை உனக்கு போதும். எல்லாருடைய தேடி மேய்க்கலாமா? எல்லா தேவ தேடி மேய்ப்போம். எல்லார் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி நான் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார். எல்லா தேவ சமூக பயபக்தியோடு எழுப்பிப்போம். இந்த காலவெளியிலே பவுலுடைய வாழ்க்கையில் ஒரு போராட்டம், ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, தனக்கு வேதனை தரக்கூடிய ஒரு நிலைமை. அவன் அதோடு ஓடிக்கொண்டிருக்கவில்லை. எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்கு, எல்லாரும் வருத்த அனுபவிக்க பிறந்திருக்கிறாங்க, அதனால எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே போல. He came to the presence of God. தேவனுடைய சமூகத்திற்கு அவன் வந்தான். தேவ சமூகத்தை அவன் கிட்டி சேர்ந்தான். நம்முடைய வாழ்க்கை இருக்கிற பிரச்சனையோடு ஓடிக்கொண்டிருக்கிறதல்ல, நமக்கு இருக்கிற கஷ்டத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறதல்ல, நமக்கு இருக்கிற வேதனையோடு நெருக்கத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறதல்ல. தேவ சமூகத்தில் வருவோம். தேவ சமூகத்தில் அதுதான் நமக்கு கிருபையை கொடுக்கக்கூடிய இடம், கிருபையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஸ்தானம். தேவனுடைய பிள்ளையே, இதுவரைக்கும் அந்த கிருபையை ஆண்டவர் நம்ம காட்டினார். அந்த கிருபையை நம்ம போக்கடிக்க கூடாது. அந்த கிருபையை நம்ம இழந்து போகக்கூடாது. அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இதுவரைக்கும் எத்தனை ஆபத்துக்கள். இன்னைக்கு நானும் நீங்களும் உயிரோடு இருக்கோமானா அது ஆண்டுடைய கிருபை. நம்முடைய திறமையினால் அல்ல, நம்முடைய முயற்சினால் அல்ல. ஏற்பட்ட ஆபத்துல, ஏற்பட்ட பலவீனத்துல, வியாதியில மரித்து போயிருக்க வேண்டும். ஆண்டவரை பாதுகாத்திருக்கிறார். அவருடைய கிருபை இம்மட்டு தாங்கினது. என்ன அந்த கிருபையை உனக்கு தாராளமா தர விரும்புகிறேன். 2024 முடிச்சு 25 போக போறோம். எனக்கு உங்களுக்கு கிருபை போதுமானது, கிருபை போதுமானது. வரப்போகிற நாட்கள், எதிர்கொள்ளக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்ட நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு காரியம், இக்கட்டும் இடுக்கண்ணும் நெருக்கமும் சோதனை சூழக்கூடிய ஒரு காலத்துல போய்கொண்டிருக்கிறோம். அப்படி கிருபை நமக்கு போதுமானது. இந்த காலில் ஆண்டு சொல்லாரு, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பவுலுக்கு வாழ்க்கையின் எல்லா பகுதிக்கும் அது போதுமானதாய் காணப்பட்டது. தேவனுடைய பிள்ளையே, தேவன் அளிக்கக்கூடிய கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிக்கும் இது போதுமானது. உடைய தொழிலானாலும், படிப்பானாலும், வேலையானாலும், உடைய படிப்பானாலும், உடைய குடும்பமானாலும், தனிப்பட்ட ஜீவமானாலும், எந்த காரியமானாலும் இது போதும். ஆண்டவர் இந்த கிருபை போதும் சொன்ன பிறகு இருக்கிறது கிருபையினால் இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஊழியம், எல்லா காரியமும் எல்லாம் கிருபைதான். அந்த கிருபையை நானும் நீங்களும் அனுபவிக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். அந்த கிருபையை தேவன் நமக்கு அனுபவிக்க முடியாது தேவன் விரும்புகிறார். அந்த அளிக்கப்படும் கிருபை தேவ சமூகத்தில் தைரியமாய் கிருபாசனத்தில் வருவோம். அந்த throne of grace, அப்படியே சிங்காசனமே கிருபை மிகுந்தது. யோசிப்பாரு, அந்த கிருபாசனத்துக்கு முன்னால வந்து ஒவ்வொரு நாளும் காலைல கிருபையை கேட்பேன். ஆண்டவரே, உங்களுடைய கிருபை புது, அப்ப இன்னைக்கு காலையில் என் புதிய கிருபையை தாங்க ஆண்டவரே. நாளை என் படிப்புக்கு, வேலைக்கு, என் தொழிலுக்கு, குடும்பத்துக்கு, ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி உங்க புதிய கிருபையை தாங்க ஆண்டவரேன்னு சொன்னா அந்த புதிய கிருபையை தருவார். அந்த நாளில் சந்திக்க போகிற காரியம் நமக்கு தெரியாது, எப்படிப்பட்ட நிலைமை தெரியாது. ஆனா தேவ கிருபை இருக்குமானால் அது நமக்கு போதுமான ஒன்று.
தேவன் நம்புவோம். கிருபை எனக்கு போதும், இதை கர்த்தர் நடத்துவார், பிள்ளைகளை காரியங்களை பார்த்துக் கொள்வார். கிருபைக்கு நம்புவோம், பயப்படுவோம், நல்ல காரியத்தை யோசிப்போம். நம்மை குறித்தும் குடும்ப பிள்ளைகள் நல்ல காரியங்களை யோசிப்போம். தேவ சமூகத்தை தாழ்த்துவோம். ஆண்டவருடைய கிருபை போதும். எல்லாம் ஜெபி போறோம். ஜெபிச்சு பழைய பாட போறோம். கிருபை எனக்கு போதுமையான பாடலை நம்ம பாட போகிறோம். எல்லாரும் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, அந்த அழிக்கப்படும் கிருபையை பவுல் பெற்றுக்கொண்டது போல நாங்களும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுமப்பா. உங்களுடைய கிருபை எனக்கு போதுமாப்பா. உங்க கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே. எல்லாத்தையும் நான் மறக்கிறேன்ப்பா. எல்லா காரியம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, இதை செய்யல, அதை செய்யல, எல்லாம் இல்லை ஆண்டவரே. காலவெல்ல ஆண்டவரே, உங்களுடைய கிருபை எனக்கு போதும். அது இருந்தா எனக்கு எல்லாமே நடக்குமே. உங்களுடைய கிருபை போதுமாப்பா. அதுக்கு என்னை தாழ்த்துகிற ஆண்டவரே, நன்மையானது யோசிக்கிறப்பா. உங்களுடைய சமூகத்துல வரும் ஆண்டவரே, பயப்படும் ஆண்டவரே, நம்பும் ஆண்டவரே. எல்லாரும் வாய்த்த ஜெபம் பண்ணுவாமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்த்த கேளுங்க, ஆண்டவருடைய கிருபையை கேளுங்க. இந்த காலவெல்ல ஆண்டவரே, உங்களுடைய கிருபையினால் நிரப்புங்கப்பான்னு கேளுங்க. தேவ சமூகத்தை ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஒரு பல்லா காத்தா ராமா ஷபா. ஆண்டவரே, தேவனுடைய பிள்ளைகளே, வரக்கூடிய நாட்கள்ல கிருபை இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. கிருபை இல்லைன்னா ஒண்ணும் இல்லை. அதே நேரத்தில் தேவ கிருபை இருக்குமானால் நம்ம எல்லாவற்றுக்கும் எல்லாமே அதுவே போதுமானதா இருக்கும். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பல்லா காத்தா ராமா ஷபா ரபா லபா ரா காத்தா ராமா. உங்க கிருபை போதும் ஏசப்பா, உங்க கிருபை போதும் ஏசப்பா, உங்க கிருபை போதும் ஏசப்பா, உங்க கிருபை போதும் ஏசப்பா. என் பலவீனத்தில் உந்தன் பலனென்றும் விளங்கிடும். கிருபை போதும் ஏசப்பா. என் பலவீனத்தில் உந்தன் பலனென்றும் விளங்கிடும். கிருபை போதும் ஏசப்பா. பாடல பாடும் பொழுது ஒரு பாடலுக்காக அல்ல, உள்ளத்தின் இருதயத்தின் ஆழத்திலிருந்து இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை, நீ போய் கொடுக்கிற பாதை, நீ அனுபவிக்கிற வேதனை, குழப்பம், கஷ்டம், சரீரத்தில் யாரும் உணர முடியாத நிலைமை, எல்லாத்தையும் மத்தியில இப்ப இயேசுவா சொல்லுங்க. உண்மையா உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரட்டும். இது உதடுல இருந்து இல்லை, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்க கிருபை போதுமாப்பான்னு சொல்லி பாடுவோம். வரப்போற நாட்கள் தேவ கிருபையினை தாங்க போறதை பார்க்க போகிறோம். உங்க கிருபை போதும் ஏசப்பா, உங்க கிருபை போதும் ஏசப்பா, உங்க கிருபை போதும் ஏசப்பா, உங்க கிருபை போதும் ஏசப்பா. என் பலவீனத்தில் உந்தன் பலனென்றும் விளங்கிடும். கிருபை போதும் ஏசப்பா. என் பலவீனத்தில் உந்தன் பலனென்றும் விளங்கிடும். கிருபை போதும் ஏசப்பா. தகுதி இல்லாதவன தகுதிப்படுத்தினதும் உங்க கிருபையே. சிறியவனை குப்பையிலிருந்து தூக்கி எடுத்ததும் உங்க கிருபையே. தகுதி இல்லாதவன தகுதிப்படுத்தினதும் உங்க கிருபையே. சிறியவனை குப்பையிலிருந்து தூக்கி எடுத்ததும் உங்க கிருபையே. காலுடைய கிருபை நான் நிரப்புங்க ஆண்டவரே. உங்க கிருபை போதும் ஏசப்பா, உங்க கிருபை போதும் ஏசப்பா. என் பலவீனத்தில் உந்தன் பலனென்றும் விளங்கிடும். கிருபை போதும் ஏசப்பா. உந்தன் பலவீனத்தில் உந்தன் பலனென்றும் விளங்கிடும். கிருபை போதும் ஏசப்பா. நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்க கிருபையே. கால் செருக்கும் போதும் கர
கரம் கொடுத்து தாங்கியதும் உங்கள் கிருபையே. நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்கள் கிருபையே. கால் சறுக்கும் போதும் கரம் கொடுத்து தூக்கியதும் உங்கள் கிருபையே. கிருபை போதுமே சப்பா. உங்கள் கிருபை போதுமே சப்பா. உங்கள் கிருபை போதுமே சப்பா. உங்கள் கிருபை போதுமே சப்பா. என் பலவீனத்தில் உந்தன் பலனென்னும் விளங்கிடும் கிருபை போதுமே சப்பா. என் பலவீனத்தில் உந்தன் பலனென்னும் விளங்கிடும் கிருபை போதுமே சப்பா. ஆமாண்டவரே, நீ வரப்போகிற எதிர்கொள்ளக்கூடிய நாட்கள்ல கிருபை ஒன்றே எங்களுக்கு போதுமாப்பா. அவருடைய வாழ்க்கையில என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன வார்த்தை உன் வாழ்க்கையின் எல்லா பகுதிக்கும் போதுமானதாக இருந்த ஆண்டவரே, இந்த காலவெளியிலும் வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய கிருபை வாழ்க்கையின் எல்லா பகுதிக்கும் போதுமானதாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் சமூகத்தில் வந்து உங்களுடைய கிருபை பெற்றுக் கொள்ள உதவி செய்யும். உம்மை நம்பி உனக்கு பயந்து நன்மையானதே யோசித்து எங்களை தாழ்த்தி நீர் அளிக்கக்கூடிய கிருபையை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த கிருபாசன தண்டையிலே நான் வந்து பெற்றுக்கொள்ள எனக்கு எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வரப்போற காலங்கள் எப்படி தெரியாது ஆண்டவரே, எதிர்கொள்ளக்கூடிய காரியங்கள் எப்படி தெரியாதப்பா. அன்னை பவுலுக்கு இந்த ஒரு வார்த்தை வாழ்க்கையெல்லாம் போதுமானதா இருந்தது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில எல்லா பகுதிக்கும் நம்முடைய கிருபை போதுமானது என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாய் தேவாவியானவரே நீ அனுகரிச்சபடியாய் ஜெபிக்கிறோம். இந்த வாரம் செய்யப்பட வேலைகள், பிரயாணங்கள், படிப்புகள், தொழில் எல்லாவற்றிலும் கத்தர் கொடுக்கிறோம். இரண்டாவது ஆசிரியமான ஜெபத்தை பெறப்படும். குடும்பக்குறமாய் சபைக்குறமாய் போராடுகிற எல்லா சத்தின் வல்லமைகள் அந்த காலத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே முற்றிலும் சிறைப்படுத்தப்படுவான் ஜெபிக்கிறோம். எங்கள் சபையை சார்ந்த வெளியிடத்தில், வெளி தேசத்தில், வெளி மாநிலங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு கிருபை போதுமானதாக இருப்பதாக உமக்கே நாங்கள் சகல கனத்தை மகிமை துதியையும் இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் அல்ல பிதாவே. நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன். தீங்கும் என்னை அணுகாதே, தீங்கும் என்னை அணுகாதே. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சாத்தான் தீமை செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய பாவலும் பராமரிப்பும் நாம் யாவருடன் கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக.